13ஆம் தேதி அன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் ஹைதராபாத்துக்கு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் நம்ம யங் கிரிக்கெட்டர் சூரியவன்ஷி பயங்கரமாக அடித்தார். நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் மேட்ச் பார்க்குறேன். கரெக்டாக காவியா மரன் குதிக்கிறான், அவன் அவுட் ஆகிட்டான் அப்படின்னு. சரி, சூரியவன்ஷி அவர் போன வருஷம் தான் வந்திருக்காரு. இதுதான் அவருடைய செகண்ட் டெபியூ. அதுலேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடுறாரு. மற்ற டீமில் யோசிக்கிறாங்க, அவனுக்கு நிஜமாவே 15 வயசு தானா, அவர் ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு, இன்னும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார், ஏன் அவர் இவ்வளோ சூப்பராக ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரோஸ்கோப் போட்டு பார்த்தேன். ஸோ சூரியவன்ஷி 2011 பிறந்த இளம் மாணவன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிருகு நந்தி நாடி தான் எடுத்துக்கிறோம். அண்ட் நம்ம தசாம்ச ஜாதகத்தை தான் பார்க்குறோம். ஏன் தசாம்சம்? அதுதான் வேலைக்கான ஜாதகம். ஸோ சூரியவன்ஷி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 27, 2011 சமஸ்திபூரில் பிறந்திருக்காரு. ஸோ இதுதான் அவருடைய தசாம்ச ஜாதகம். அவர் விருச்சிகத்தில் சனி செவ்வாய் இருக்கு, மகரத்தில் ராகு, மீனத்தில் சுக்கிரன் சூரியன், ரிஷபத்தில் குரு, அதுலேருந்து மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் கேது, சிம்மத்தில் புதன். ஸோ இதுதான் அவருடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் நம்ம திருப்பியும் சனியை தான் காரகத்துவமாக எடுத்துப்போம், வேலைக்காரகர். சனியை நீங்கள் லக்னமாக போட்டிங்கன்னா அவருக்கு 10ஆம் அதிபதி சூரியன். அந்த சூரியன் 5ஆம் வீட்டில் இருக்கு. ஸோ ஜென்ரலாக 10th லார்ட் இன் 5th ஹவுஸ்னாலே பயங்கர லக்கு. அவங்க பண்ணுற வேலை சூப்பராக இருக்கும், பயங்கரமான ராஜயோகம். இதுல நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சனியிலேருந்து 10ஆம் அதிபதி சூரியன். அவர் பேர் என்ன? வைபவ் சூரிய வன்ஷி. வைபவ்னா பெருமாள் சம்பந்தப்பட்ட பேர். கரெக்டா 10ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் புதன் வேற இருக்காரு. ஸோ 10ஆம் அதிபதி சூரியன், சூரிய வன்ஷி, 10ஆம் வீட்டில் புதன் இருக்காரு, வைபவ். ஸோ அவருக்கு கரெக்டா அந்த சனியிலேருந்து பேரு நேச்சுரலாக அலைன் ஆனதுனால அவருக்கு ஒர்க்கில் பயங்கர சக்ஸஸ் இருக்கும். இது ஆடட் ராஜயோகம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு குரு சனிலேருந்து 7ஆம் வீட்டில் இருக்காரு. அண்ட் அந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாங்க அப்படின்னா அவருக்கு அடுத்த லெவல் மூவ் பண்ணுவார். கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு பார்ட்னரோ, எப்படி விராட் கோலி மேட்ச் எல்லாத்துக்கும் அனுஷ்கா சர்மா வருவாங்களோ அந்த மாதிரி இவருடைய பார்ட்னரோ இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ திருப்பி மேட்சை பார்க்குறாங்கன்னா இவருக்கு இன்னும் ஒரு பயங்கரமான ராஜயோகமாக இருக்கும்.